யாருடைய உதவி இல்லாம உங்கனால ஒரு பட்டு சாரிய தனியா கட்ட முடியுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்க, இல்ல என்கிட்டயே யாராவது கேட்டாங்க அப்படின்னாலும், கண்டிப்பா நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, சைலன்ட்டா தான் இருப்போம். ஏன்னா கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும், சாரி வேர் பண்றவங்களுக்கு பட்டு சாரி சோலோவா கட்டவே முடியாது. ரொம்ப டயர்ட் ஆயிருவோம். வேர்த்து விறுவிறுத்து போயிட்டு டென்ஷன் ஆயிரும். "சாரியே வேணாம்டா டேய்" அப்படின்ட்டு தூக்கி போட்டுட்டு போற மாரி இருக்கும். ஆனா சாரிய 2 மினிட்ஸ்ல சூப்பரா கட்டலாம் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பட்டு சாரி 2 மினிட்ஸ்ல சூப்பரா அழகா கட்டலாம். ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணலாம். கண்டிப்பா உங்ககிட்ட இந்த சாரி எப்படி இப்படி கட்டுனீங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரீ ப்ளீட் சாரி. இன்னைக்கு இந்த வீடியோல 2 மினிட்ஸ்ல எப்படி பெர்ஃபெக்ட்டா ஒரு ப்ரீ ப்ளீட் சாரி கட்டலாம் அப்படின்னு தான் நான் காட்டப் போறேன். அ என்னங்க எல்லாமே ப்ரீ ப்ளீட் தானே, அத அப்படியே எடுத்து ரெடிமேட் சாரி மாரி தானே, எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆ நெறைய பேருக்கு தெரியறதில்ல. சாரி வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வாங்கிருவாங்க. சரிங்களா? இப்ப எங்ககிட்ட வர கஸ்டமரே சாரி வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி அவங்களோட மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து எல்லாமே சூப்பரா பண்ணி குடுத்துருவோம். வித் பாலிபேக் பேக்கிங்கோட நீட்டா பெர்ஃபெக்ட்டா குடுத்துருவோம். பட் அவங்க அங்க போய் வேர் பண்ணுவாங்க இல்லைங்களா? கட்டுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி டைம்ல வந்து கொஞ்சம் சொதப்பிருவாங்க. ஏன்னு கேட்டா, இந்த ப்ரீ ப்ளீட் சாரீல பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் சாரி எப்படி கட்டுவோம்? ஃபர்ஸ்ட்டு உள்ள சொருகுற பார்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு சொருகிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து சென்டர் ப்ளீட் எடுப்போம். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் முந்தானைய வந்து மேல ஷோல்டர்ல போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட் எடுப்போம். இப்படி தான் அதனோட ஃபார்முலா. பட் இந்த சாரி பொறுத்தளவுக்கு, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சென்டர் ப்ளீட் இருக்கு இல்லைங்களா? நீங்க வீடியோல நல்லா பாருங்க. அதைய வந்து நல்லா கரெக்ட்டா இருக்கான்னு சென்டர்ல வச்சுக்கணும். எங்கேயுமே ப்ளீட்ஸ் எதுவுமே இழுத்துட்டு இருக்கக்கூடாது. கரெக்ட்டா சென்டர்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க உள்ள சொருகுற பார்ட் இருக்கு இல்லைங்களா? அதைய வந்து அப்படியே சொருகிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ. ஏன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் உடம்பா இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட உள்ள சொருகுற பகுதி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து சொருகுற மாரி இருக்கும். ஸோ, நீங்க ஸ்டார்ட்டிங்லேயே வந்து நம்ம வந்து உள்ள வந்து டக்-இன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் அதாவது இந்த சென்டர் ப்ளீட் கொண்டு வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சாரி வந்து இழுத்துட்டு இருக்கிற மாரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா ஆக்வர்டா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சாரி தெரபிஸ்ட்ட குறை சொல்ல ஆரம்பிச்சுருவோம். அவங்க நல்லா சரியா ப்ளீட் பண்ணி தரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோ நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க. இதில எப்படி வந்து சாரி ப்ரீ ப்ளீட்டிங் நீங்க ரியா டிராப்பிங் ஸ்டுடியோல பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வேற பக்கம் பண்ணாலும் சரி, நீங்க இந்த ஃபார்மேட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம வந்து உள்ள சொருகிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சென்டர் ப்ளீட்ட அப்படியே விட்டுட்டு, அத இப்ப சொருகக்கூடாது. அத அப்படியே விட்டுட்டு, இந்த முந்தான பார்ட் இருக்கு இல்லைங்களா? ஆல்ரெடி வந்து பல்லு ப்ளீட் நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஓகேங்களா? அத அப்படியே ஆஃப் சாரிக்கு கொண்டு வர மாதிரி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வரப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட்டா அந்த ப்ளீட்ஸ் வந்து இப்படி எடுத்து பாருங்க. எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். நீங்க எதுவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியோ, இல்ல இப்படி இழுத்து விடுற மாதிரியோ எதுவுமே இருக்காது. நீங்க என்ன பண்ணிக்கணும், அப்படியே உங்க ஷோல்டர்ல உங்க ப்ளவுஸ் பாயிண்ட் கரெக்ட்டா அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? அதில வச்சு பின் பண்ணிருங்க. நான் ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ மூலியமா நெறைய சாரி ப்ளீட்டிங் பண்ணி குடுத்துட்ருக்கோம். இப்ப நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, எப்படி வரது ரொம்ப லாங்கா இருக்கே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கொரியர் பண்ணி விடுங்க. சாரீஸ் வந்து கொரியர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஹிப் மெஷர்மென்ட் அண்ட் உங்களோட பல்லு ப்ளீட் ஹைட் இது மட்டும் இருந்தாவே போதும். ரொம்ப அழகா உங்களுக்கு சாரி வந்து ப்ளீட் பண்ணி தருவோம். அ அது பத்தின அதிகமா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். ஓகே. இதுக்கப்புறம் பின் பண்ணுனதுக்கப்புறமா, எக்ஸ்ட்ரா வந்து உள்ள மட்டும் இருக்கும். இப்போ 10 பிளேட்ஸ் எடுத்துருக்கோன்னு வைங்களேன், கொஞ்சம் அது மட்டும் உள்ள இருக்கும்ல, அத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணா போதும். நீங்க வந்து கரெக்ட்டா நம்ம நார்மலா சாரி வேர் பண்றப்போ, நல்லா போட்டு தேய்ச்சுட்டு இருப்போம் பார்த்துருக்கீங்களா? ப்ளீட்ல கரெக்ட்டா உட்காரணும் அப்படின்னு, அப்படிலாம் வேண்டாம். சும்மா உள்ள ஏதாவது ப்ளீட்ஸ் அதாவது மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அத மட்டும் வெளியில எடுத்து விடுங்க போதும். ஓகே. இப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் ஃப்ரண்ட்ல எடுத்து கொண்டு வருவோம் இல்லைங்களா? அப்படி கொண்டு வரப்போ, கரெக்ட்டா உங்களோட சைடு இருக்க ஹிப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் மறைச்சு, நல்லா சாரிய வந்து நல்லா மேல தூக்கி கொண்டு வாங்க. நம்ம ஃப்ளாட்டா அப்படியே வி ஷேப்ல கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. ஹிப்பு தெரியிற மாரி இருக்குங்க, சைட்ல தெரியிற மாரி இருக்குங்க அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, நீங்க நல்லாவே தூக்கி கொண்டு வாங்க. அதெல்லாம் சாரி எப்படி கட்டினாலும் சாரி வந்து சூப்பரா தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் தொப்பை இருக்கு, வயிறு இருக்கு அப்படிங்கிறப்போ, நீங்க இந்த மாதிரி சாரீஸ் வந்து நல்லா தூக்கி கொண்டு வந்து ஃப்ரண்ட்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின் வச்சு, அந்த இடத்துல பின் பண்ணிருங்க.
நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ற வரைக்குமே வந்து சென்டர் பிளேட் வந்து நம்ம வந்து உள்ள டக் இன் பண்ண போறதில்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து சைடு பிளேட்ல அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, நான் எப்படி வந்து சைடு பிளேட் வந்து அரேஞ்ச் பண்றேன்னு. ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயர் இருந்து எடுத்து கொண்டு வந்து நல்லா டைட்டா எடுத்து கொண்டு வந்து ஃப்ரண்ட்ல நம்மளோட ஸ்டொமக்கு கீழ வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சைடு பிளேட் வந்து ஒவ்வொரு லேயரா ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 லேயர் எடுப்போம். அதுக்கப்புறம் அதையே வந்து அப்படியே வச்சுட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த அந்த லேயர் வந்து கலையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? இது பத்தின வீடியோ, ஷார்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கு. எப்படி வந்து சைடு ப்ளீட் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நீங்க நம்ம சேனல விசிட் பண்ணி பாருங்க. எல்லா டீட்டெயிலுமே இருக்கு. பல்லு ப்ளீட் எப்படி அரேஞ்ச் பண்றது? சைடு ப்ளீட் எப்படி அரேஞ்ச் பண்றது? சென்ட்ரல் ப்ளீட் எப்படி ஈஸியா எடுக்கலாம்? அப்படிங்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல இருக்கு. ஓகே. இப்போ நான் 2 ப்ளீட் வந்து ஹரிசாண்டல்ல வச்சு ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். நான் அடுத்த ப்ளீட் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா தூக்குறேன். அடுத்த 2 ப்ளீட்டுமே வந்து இப்போ நான் கை வச்சு இது மேலே தூக்குறேன் பார்த்தீங்களா? அந்த சென்டர் ப்ளீட்ட அந்த இடத்துல இப்படி தூக்குனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா 2 ப்ளீட் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு சிலவங்களுக்கு 2 ப்ளீட் வரலாம். சில பேருக்கு 1 ப்ளீட் தான் வரும். சில பேருக்கு வந்து 2, 3 ப்ளீட்ஸ் வரும். ஸோ அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாரி ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி வந்துரும். சாரியோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல மறுபடியும் வந்து இன்னொரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணணும். இந்த சேஃப்டி பின்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல மட்டும் ஒரு 3 சேஃப்டி பின்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? நம்ம வந்து சாரி வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டா அழகா கட்டணும்னு முடிவு பண்ணிட்டோம். அ அதுக்காக நம்ம ஒரு 2, 3 சேஃப்டி பின்ன தியாகம் பண்ணி தான் ஆகணும். அ ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ட்டான சாரி லுக் நம்மளுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா? அந்த சென்டர் ப்ளீட்டோட அ எக்ஸஸ் பின் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, லாஸ்ட் 2 பின்ன ரிமூவ் பண்ணிக்கங்க. அந்த சென்டர்ல இருக்கிற பின் வந்து நீங்க ரிமூவ் பண்ண வேண்டாம். இல்ல எனக்கு ப்ளீட் இப்படி இருந்தா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நினச்சீங்கன்னா, நீங்க அப்படியே விட்டுறலாம். இல்ல அந்த பின்னுக்கு பதுவா நம்ம சென்டர் ப்ளீட் பின்ஸே நெறையா ஷாப்ல வந்து கிடைக்குதுங்க. கண்டிப்பா நீங்க அது மாரி யூஸ் பண்ணுங்க. லுக் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாரி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாருங்க, இந்த சாரி இந்த சில்க் சாரி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம வேர் பண்றத விட ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல. ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ப்ளீட்ஸும் ரொம்ப அழகா வந்திருக்கு. நான் வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல. ரெடிமேட் சாரி மாரி அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இந்த மாதிரி சாரி ப்ரீ ப்ளீட்டிங் மூலியமா நம்ம வந்து சாரி வந்து ரொம்பவே பர்ஃபெக்ட்டா ரொம்ப அழகா கட்டலாம். உங்களுக்கும் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் சாரி டிராப்பிங் பண்ணி தரணும்னா, இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ்லயே இவ்ளோ சிம்பிளா, இவ்ளோ குயிக்கா கண்டிப்பா சில்க் சாரி நம்மனாலயும் வியர் பண்ண முடியும். யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ரொம்ப பர்ஃபெக்ட்டா ரொம்ப அழகா கட்டலாம். நீங்க டக் இன் பண்ற அந்த சென்டர் ப்ளீட் டக் இன் பண்ணுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து உங்களோட ஹைட் எவ்வளோ இருக்கோ, நீங்க ஹீல்ஸ் போடுறவங்களா இருந்ததுன்னா, கொஞ்சம் இறக்கி கூட கட்டிக்கிங்க. நீங்க அதுக்கப்புறம் செப்பல்ஸ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும். இல்ல ரொம்பவே மேல தூக்கி கட்டிட்டீங்கன்னா, செப்பல் போடுறப்போ ரொம்ப சாரி மேல தூக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கும். நீங்களும் இந்த மாரி ப்ரீப்ளீட் சாரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறப்ப, உங்களுக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ எங்ககிட்ட கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க. இல்ல டவுட்ஸ் அண்ட் ஏதாவது கிளாரிஃபை வேணும்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.